الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بشأن حبيبه مخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அவனுடைய ஹபீப் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது புனிதமிக உம்மத்தில் ஆக்கி அருள் புரிந்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயிபே ரசூலான காமிலான ஷேகுமார்களுடைய கரத்தை பற்றி பிடிக்க செய்து புனிதமிக்க இந்த லைலத்துல் கத்ர்ல அவர்களுடைய வாசல்ல நம்மளெல்லாம் கொண்டு வந்து சேர்த்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை நம்மளை இந்த உம்மத்தை முஹம்மதியால கொண்டு வந்தது. அதிலையும் குறிப்பாக வலிமார்களை நேசிக்கக்கூடியவர்களாக அவர்களை கையை பிடித்து அவர்களை முஹப்பத் வைத்து அவர்களை அண்டி வாழக்கூடிய ஒரு ஜமாத்துல நம்மளை சேர்த்திருக்கிறானே இது அல்லாஹ் செஞ்ச மிகப்பெரிய பலன் நமக்கு. ஏன்னா மார்க்கத்தை விளங்கணும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இஸ்லாத்தை கொடுத்துட்டான், ஈமானை கொடுத்துட்டான். அதை எப்படி கூட நம்ம கேட்கவே இல்லை. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல ஹபீபுடைய உம்மத்துல படைச்சிருக்கப்பே நாம கேட்கல, அல்லாவா கொடுத்துட்டான். ஆனா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அல்லாஹ் ரசூலை விளங்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதை நாம எங்க போய் விளங்கணுமோ அந்த இடத்தையும் நமக்கு அல்லாஹ் தேர்வு செஞ்சு கொடுத்துட்டான். நாம ஒரு நாளும் எங்களுக்கு காமிலான ஷேக் வேணும், இந்த தரீக்கத்துடைய சொஹபத் வேணும், வலிமாருடைய சொஹபத் வேணும்னு நாம என்னைக்கும் அல்லாட்ட கேட்டதில்லை. ஆனா அல்லாவா நம்மளை என்ன செஞ்சிருக்கிறான், தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து கொண்டு வந்து நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கிறான். அதுவும் எப்பேற்பட்ட இரவுல லைலத்துல் கத்ர். இந்த லைலத்துல் கத்ரை பத்தி கேட்கும்போதே உம்மா அதிராக்க லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு தான் கேட்கிறான். இப்ப நம்ம வீட்டுல ஒரு விலையுயர்ந்த பொருள் வச்சிருக்கிறோம், அது சின்ன பிள்ளைங்க யாராவது விளையாடுத்தனமா எடுத்துட்டாங்க, எடுத்து கையில என்ன சொல்லுவோம், அது எவ்வளவு பெரிய என்ன வஸ்து தெரியுமா, அது பார்த்து வச்சு சொல்லுவோமா இல்லையா? அது கையில வச்சிருக்கியா, அது எப்பேற்பட்ட பொருள் தெரியுமா அப்படின்னா என்ன அர்த்தம், அது விலை மதிக்கத்தக்க முடியாத ஒரு பெரிய பொருள்னு அர்த்தம். அது மாதிரிதான் அல்லாஹ் கேட்கிறான் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது என்ன அர்த்தம், இந்த லைலத்துல் கத்ருடைய விளக்கம் இருக்கு அப்படின்னா என்னன்னு மனித அறிவுகளால் அதை இது பண்ண முடியாது. மனித அறிவை கொண்டு அதை சிந்திக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு இரவா நமக்கு அதுவும் ஷேகுடைய தர்பார்ல வச்சு கொடுத்துருக்காங்க. ஏன்னா லைலத்துல் கத்ர்னா என்னன்ற விளக்கம் தெரியணும்னா அதுக்கு நாம ஷேக்கிட்ட தான் வந்தாலும். நாம இது வரைக்கும் லைலத்துல் கத்ர்னா என்னன்னு விளங்கிட்டு இருந்தோம். லைலத்துல் கத்ர் அல்லாஹ் அப்படி ஒரு இரவை கொடுத்துருக்கிறான், 1000 வருஷத்தோட சிறந்தது. அதனால நம்ம இந்த வருஷத்துல இந்த இரவுல ஒரு ரக்காத் தொழுதா 1000 வருஷம் தொழுத மாதிரி ஆயிரும், ஒரு நோன்பு வச்சா 1000 இது வச்ச மாதிரி ஆயிரும், ஒரு தஸ்பீ செஞ்சா 1000 வருஷம் தஸ்பீ செஞ்ச நன்மை கிடைச்சிரும். இப்படிதான் நாம விளங்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம ஷேஃபுடைய கையை பிடிச்சதுக்கு அப்புறம் ஷேஃப் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டாங்க, நீ இந்த லைலத்துல் கத்ர்ல உட்காந்துட்டு அல்லாஹ் கிட்ட ரப்பே இத்தனை வருஷமா உன்னை வருத்தப்படுத்தி வாழ்ந்துட்டேனே, இந்த பாவியை மன்னிச்சு என்ன உன் முகப்பத்துக்குள்ளாடியான ஆக்கிக்கோ ரப்பேன்னா அல்லாஹ் நம்மள அவனுடைய ஆஷிக்கின்கள்ல சேர்த்துக்கிறான். அவனுடைய வலிமார்களுடைய கையை பிடிச்ச பரக்காத்துல இந்த லைலத்துல் கத்ரா இருக்கட்டும், மற்ற எந்த இரவா இருந்தாலும் சரி, எந்த நேரமா இருந்தாலும் சரி, அல்லாஹ் கிட்ட நாம என்ன கேட்கணுன்றதை கத்துக் கொடுத்ததே வலிமார்கள் தான். ஏன்னா நேத்து கீழே பேசி இருக்கும்போது பஷீர் மலா ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தினாங்க. இப்போ நம்ம வீட்டுல நிக்கா ஆனவங்களுக்கு மனைவி இருக்காங்க வீட்டுல. இப்போ நீங்க வெளியில வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க, வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணி நான் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி துணி மணிலாம் துவைச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப அவங்கள்ட்ட போய் இது மாதிரி வீடு எல்லாம் சுத்தமா வச்சிருக்க, துணி மணிலாம் துவைச்சு போடுற, இவ்வளவு இது செய்ய, இதெல்லாம் எதுக்குமா செய்யறேன்னு கேட்கும்போது, இல்ல இதெல்லாம் செய்யலைன்னா இது ஏன் குப்பையா கிடக்குன்னு என்ன நீங்க திட்டுவீங்க, இது ஏன் துவைக்காம போட்டு போய் என்ன அடிப்பீங்க, அதனால உங்க மேல உள்ள பயத்தினால நான் செய்யறேன்னு சொன்னா அவன் சந்தோஷம் வருமா? சரி நமக்கு 3 பேர் சாப்பாடு ஆக்கி போடுறாங்க, நமக்கு தேவையான ஹிதுமத்துகளை செய்யறாங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்க செய்யறேன்னு கேட்கும்போது, இல்ல அன்னைக்கு கடைக்கு போயிருந்தோம், அப்ப இது மாதிரி அங்க ஒரு நகை பார்த்தேன், நல்லா அழகா இருந்துச்சு, உங்களுக்கு நான் சாப்பாடு கரெக்டா செஞ்சு போட்டா எனக்கு அந்த நகை வாங்கி கொடுப்பீங்கன்றக்காக நான் செய்யறேன்னு சொன்னா அவன் மேல முகப்பத் வருமா? முகப்பத்துல வருத்தம் தான் ஏற்படும். அது மாதிரி நாம ஒவ்வொரு வினாடியும் தொழுகும் போதும் சரி, நோன்பு வச்சாலும் சரி, அல்லான்ற திக்கர் தஸ்பீஹ் செஞ்சாலும் சரி, என்ன செஞ்சாலும் நாம என்ன எதுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்,
நான் தொழுகிற தொழுகையை கொண்டு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நம்ம தொழுகிறதுனால அல்லாஹ் நம்ம நரகத்துல இருந்து பாதுகாப்பான்ற பயத்துல தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எப்ப ஷேഖு கிட்ட வந்தோமோ, நீ தொழுகிற தொழுகை அது உனக்கு நமக்கு பலன் இல்லைன்னு இல்ல. தொழுகையை நம்பாத. நீ தொழுகிற தொழுகையா இருக்கட்டும், வைக்கிற நோன்பா இருக்கட்டும், சதக்காவா இருக்கட்டும், நீ என்ன அமல் செஞ்சாலும் அது அல்லாஹ் மேல உள்ள முகப்பத்துக்காக செய். அல்லாஹ் சொன்னா செய்றேன். அல்லாஹ்வுக்கு போய் நீ நான் தொழுதேன் அதனால சொர்க்கத்தை கொடு, நான் இது செஞ்சேன் அதனால எனக்கு நரகத்தை விட்டு பாதுகாத்துரு, அந்த அடிப்படையில் சொன்னா அல்லாஹ்வுக்கு வருத்தம் தான் ஏற்படும். ஏன்னா அப்ப நீ தொழுதது எல்லாம் சொர்க்கத்துக்காகவும் நரகத்தை விட்டு விடுதலைக்காகவும் தான் தொழுத. எனக்காக என்ன செஞ்ச? அல்லாஹ் கேட்பானுங்க. அது மாதிரிதான் எஜமா அன்னைக்கு தாலீம்ல கூட அன்னைக்கு எஜமா சொல்லி காமிச்சாங்க. அல்லாஹ் நமக்கு தொழுகிறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு எல்லாமே இந்த கூவத்தை யாரு கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்து தொழுகைக்கு அவன் கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்கான். இந்த ரமலானுடைய மாதத்திலையும் எத்தனையோ நபர்களை பள்ளிவாசல் பக்கமே நெருங்க விடாம அல்லாஹ் தடுத்து வச்சிருக்கிறான்ல. அதுல அல்லாஹ் அது மாதிரி நம்மளையும் பள்ளிவாசல் பக்கம் நெருங்க விடாம அவனுக்கு நோன்பு வைக்கிறதுக்கான தாக்கத்தை கொடுக்காம அல்லாஹ் நம்மளை தடுத்து இருந்தான்னா என்ன செய்ய முடியும்? ஆனா நம்மள அப்படி செய்யல. நோன்பு வைக்கிறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கான். தொழுகைக்கு நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்கிறான். அவனை திக்ரு செய்யறதுக்கு அவனை பத்தி பேசுறதுக்காக அல்லாஹ் அவன் தௌஃபீக் செஞ்சிருக்கான். இதுக்கு நாம எப்படி அவன்கிட்ட கூலி கேட்க முடியும்? உதாரணமா சொல்லணும்னா எஜமா சொன்னதான். இப்ப நாம ஒரு இடத்துக்கு நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு நபர் பைக்ல வர்றவரு எங்க போறீங்க? இது மாதிரி இந்த இடத்துக்கு போயிருக்கீங்க. சரி நடந்து போய்க்கிட்டீங்கன்னா ஏன் உங்க சிரமம் இருக்கும்? நீங்க வாங்க, நான் கொண்டு போய் அந்த பக்கம் தான் போறேன், உங்களை கொண்டு போய் நான் இறக்கி விட்டுறேன்னு நமக்கு லிஃப்ட் கொடுத்து அழைச்சிக்கிட்டு போறாரு. நாமளும் போய் இறங்கிட்டோம். இறங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சந்தோஷம், இது மாதிரி நடந்து வந்து சிரமப்பட்டிருப்பேன், எனக்கு லிஃப்ட் கொடுத்து சிரமம் இல்லாம ஆக்கிட்டீங்க, எனக்கு லிஃப்ட் கொடுத்து அழைச்சிட்டு இருந்தீங்களா, அதுக்கு எதனா கூலி கொடுங்கன்னு கேட்டா எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவாரு? நடந்து வந்துகிட்டு இருந்த உனக்கு சிரமப்படக்கூடாதுன்னு உனக்கு பாவம் பார்த்து நான் லிஃப்ட் கொடுத்து கொண்டு வந்து இறக்கி விட்டா நீ என்கிட்டயே கூலி வேணும்னு கேட்கிறே, இது எவ்வளவு பெரிய நன்றி கெட்டத்தனம். அப்ப நம்மள தொழுகையில கொண்டு வந்து நிக்க வச்சது அல்ல, குனிய வச்சது அல்ல, சஜிதால நம்மளை போட்டது, நமக்கு நோன்பு வைக்கிறதுக்கான சக்தியை கொடுத்தது அல்ல. இது எல்லாமே அவன் கொடுத்துருக்க, இவ்வளவையும் கொடுத்தியே எனக்கு கூலி கூட அல்லான்னு கேட்டா நாம நன்றி கெட்டத்தனமா இல்லையா? அது அப்ப அல்லாஹ் கிட்ட நாம என்ன கேட்கணும்? தொழுதுட்டோம், தொழுகைக்காக கூலி. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? சல்லு, தொழுவுங்க. எப்படி தொழணும்? கமார ஐத்து மூணு சொல்லி, நான் எப்படி தொழுகிறேனோ அது மாதிரி தொழுவுங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதாங்கன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி யாராவது தொழுக முடியுமா? ரசூலுல்லாஹ் தொழுத மாதிரி சஹாபாக்களுக்கே தொழுக முடியல. ஆனா சஹாபாக்கள் அளவுக்கு அது நம்மளால தொழுக முடியுமா? நம்முடைய ஈமான் பலகீனமான ஈமானுக்கு நம்ம தொழுத தொழுகை முதல் வானத்தை தான். நம்ம தலையை விட்டு தாண்டுமான்றதே நமக்கு சந்தேகம் தான். நம்ம தலைக்கு மேல உயர்றதே ரொம்ப அபூர்வம். ஏன்னா அந்த அளவுக்கு செய்தா நம்மளுடைய ஈமான புடுங்கி வச்சிருக்கான். அப்ப நாம செய்யற அமல்களை கொண்டு அல்லாட்ட என்னத்தை கேட்கணும்? அது வழிமார்கள்ட்ட வந்தா மட்டும்தான் வளரும். முன்னாடி எல்லாம் நம்ம என்ன கேட்போம்? தொழுகைக்கு கூலி தான் கேட்போம். வழிமார்களுடைய ஷேகுமாருடைய கையை பிடிச்சதுக்கு அப்புறம், யா அல்லாஹ் எனக்கு தொழுகிறதுக்கு நீ பாக்கியம் கொடுத்த, உனக்கு முன்னாடி நீ கொண்டு வந்து நிக்க வச்ச, ஆனா இந்த தொழுகையில உன்னை மறந்த நிலையில நின்று தொழுதுகிட்டு இருக்கிறேன் யா அல்லாஹ். இந்த தொழுகையை கொண்டு உன்னை அவமதிச்சுட்டேன், இந்த தொழுகையின் மூலமா உன்னை அவமரியாதை செஞ்சுட்டேன், உன் முன்னாடி கண்ணிய குறைவான்னுட்டேன், என்னை மன்னிச்சிரியா அல்லாஹ். இந்த தொழுகைக்காக என்னை குத்தம் பிடிச்சிடாத ரப்பே, உன் ஹபீபு தொழுத மாதிரி தொழுகையை எங்களுக்கு தொழுக தெரியல, இந்த பாவியில மன்னிச்சிரியா அல்லாஹ். தொழுகைக்கு மன்னிப்பு. ஏன்னா ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்களோ, ரசூலுல்லாஹ் எந்த தொழுகைக்கு கூலி கேட்டாங்க? எந்த நோன்பை கொண்டு அல்லாஹ் கிட்ட கூலி எதிர்பார்த்தாங்க? தொழுது முடிச்சுட்டு இஸ்திக்பார் செய்வாங்க. ஏன்? உனக்கு எப்படி தொழுது உன் ஹக்கா அதா செய்யணுமோ அது மாதிரி அதா செய்ய தெரியல ரப்பே, என்ன மன்னிச்சிரு. அது எங்க வழிமார்கள்ட்ட வந்தா மட்டும்தான் அது விளங்கும். மனசார கல்புல இருந்து அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு, தொழுகையை கொண்டு மன்னிப்பு கேட்கறது உள்ளத்துல இருந்து வர்றது வழிமார்களுடைய சோபத்துல தான் வரும். ஏன்னா மத்த இடத்துல வெளியில நாம ஓதும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாயில சொல்லிடுவோம். ஆனா கல்புல அது இருக்காது. உள்ளத்திலிருந்து இந்த தொழுகையை கொண்டு உன்னை பரிகாசம் செஞ்சுட்டேன் ரப்பே, என்ன மன்னிச்சிரியா அல்லான்னு கேட்கறது வழிமார்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் கிடைக்கும். நோன்பு நீ எங்களுக்கு கொடுத்த சௌமுலின்னு சொல்றான்ல, உனக்கான நோன்பு இது. உனக்கான நோன்ப, இந்த நோன்பு நாங்க எப்படி வைக்கணும்ன்றதே எங்களுக்கு தெரியல. இந்த நோன்பை கொண்டு நாங்க உன்கிட்ட நெருங்க தவறிட்டோம். ஏன்னா ஃபைசினா சொல்லுவாங்க, எத்தனையோ நபர்கள் ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைத்து வெறும் பசித்திருந்ததையும் தாவித்திருந்ததையும் தவிர்த்து அவனுக்கு வேற எந்த பலனும் இல்லைன்னு சொன்னான். அவன் நோன்பு வச்சானே, நோன்பு வச்சது கொண்டு அவனுக்கு என்னங்க பலன்? காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தான், அவ்வளவுதான். அது மத்த வேற எந்த பலனும் இல்லை. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் தண்ணி குடிக்காம தாகைக்கு இருந்தானே தவிர்த்து அவள் வேற எந்த பலனும் இல்லை. அது மாதிரி நிறைய பேர் ரமலான வீணாக்கிட்டு இருக்கிறாங்க.
அந்த மாதிரி நாம ரமலான வீணாக்கிட்டோமோன்ற பயம் வருது. அதுவே ஷேகுமார்கள்ட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அது வரைக்கும் நாம நோன்பு வச்சுட்டோம், இன்னைக்கு 30 நோன்பு வச்சாச்சு, இது செஞ்சாச்சு, அதனால அல்லாஹ் கிட்ட நமக்கு நல்ல மதிப்பு இருக்கும், இதுதான் நமக்கு இருந்துச்சு. எப்ப வழிமாறட்டு வந்தோமோ, இந்த நோன்பு நீ எதுக்கு கொடுத்தியோ அதை நாங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், நீ எதுக்காக இந்த நோன்பை கடமையாக்குனியோ அதை நாங்க செய்ய தவறிட்டோம், இந்த நோன்பை கொண்டு நீ எதிர்பார்த்தியோ அதை நாங்க செய்ய தவறிட்டோரப்பே இந்த பாவிகளை நீ மன்னிச்சிரு. இதெல்லாம் வழிமார்கள்ட்ட வந்தா மட்டும்தான் பலன் கிடைக்கும். வழிமார்கள் அல்லாது வேற எந்த வாசல்ல போனாலும் நமக்கு கிடைக்காது. இந்த லைலத்துல் கத்ர் இரவு எல்லா இடத்துலயும் நடக்குது. ஆனா நாம ஏன் வழிமார்களை தேடி வரணும்? ஏன்னா லைலத்துல் கத்ர்னாலே அது வழிமார்கள் தான். ஏன்னா லைலத்துல் கத்ர் அந்த இடத்துல நாம என்ன பெரிய 1000 வருஷத்துல சிறந்த மாசம்னா அதுல நாம சிறந்த அமலா என்ன செஞ்சிட போறோம்? தொழுகிற தொழுகையில ஓட்டம் இருக்கு, நாம வைக்கிற நோம்புல பிழை இருக்கு, செய்யற தௌபாலேயே நிறைய தப்பு இருக்கு. இப்ப நாம என்ன செஞ்சு அல்லாஹ் கிட்ட நெருங்க முடியும்? ஒரே ஒரு செயல், அவனுடைய நேசர்கள் கண் பார்வையில உட்காந்து அவங்களுடைய பார்வையுடைய பரக்காத்து அல்லாஹ் நம்மளை மன்னிச்சு விட்டுருவோம். அதுக்காக தான் லைலத்துல் கத்ர் எல்லா இது மாதிரியான சிறப்பு மிக்க இரவுகள்ல வழிமார்கள்ட்ட வந்து உட்காரது அதுக்குதான். அவங்களுடைய ஒரு பார்வை நம்ம மேல பட்டுச்சா, ரப்பே இந்த புனிதமான இரவுல உன் வலியுடைய கண் பார்வையில நான் உட்கார்ந்துருந்தேன், அந்த அவங்க பரக்காத்துல என்ன நீ மன்னிச்சிரியா? அதுக்காக தான் நாம வழிமார்களை தேடி வந்துருக்கோம். ஏன்னா நம்ம எல்லாம் நம்ம ஷேக் நாயத்துடைய அடிமைகள் தான். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாமெல்லாம் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அல்லாஹ்வுடைய அடிமை முஹம்மது ரசூலுல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப நாமெல்லாம் யாருடைய அடிமைங்க? அல்லாஹ் சொன்னா, குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு, அல்லாஹ்விற்கு மார்சியவர்களுடைய அடியார்களே. அதுவும் எப்படி? நபியை நீங்க சொல்லுங்க, யா இபாதி என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் நிராசை ஆயிராதீங்க. அப்ப யார் லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை ஆகிறாத, அல்லாஹ் ரஹ்மானா இருக்கிறான், ரஹீமா இருக்கிறான். உன்னை நீ செய்யக்கூடிய தவறுக்கு நாம தப்பு செஞ்சா நாமளே அதை நினைச்சு வருத்தப்படல, என் அடியா இப்படி தப்பு செஞ்சு பாவம் எழுதுற அளவுக்கு நடந்துக்கிட்டானேன்னு உன்னை பார்த்து அல்லாஹ் ஒரு மேல வருத்தப்படுறான். நமக்கு சொல்லி கொடுத்தது யாரு? ஷேக் நாயகத்துடைய வாசல்ல தான் நான் கத்துக்கிட்டோம். அப்ப நமக்கு லா தக்னத்து மின் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசை ஆகிறாதீங்கன்றதை நமக்கு கத்து கொடுத்த நிஸ்பத் நம்ம ஷேக்குடைய நிஸ்பத். அந்த ஜாத்து கிட்டதான் நாம அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பத்தி கத்துக்கிட்டோம். அல்லாஹ் எவ்வளவு பெரிய ரஹ்மானா இருக்கிறான்றது ஷேக்குடைய வாசல்ல தான் கத்துக்கிட்டோம். அல்லாஹ் எப்படி நம்ம மேல முஹப்பத் வச்சிருக்கிறான்றத ஷேக்குடைய வாசல்ல தான் கத்துக்கிட்டோம். அல்லாஹ் நம்மள எந்த அளவுக்கு கிருபையாளனா இருக்கிறான், எந்த அளவுக்கு நம்ம பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அவன் ஆர்வமா இருக்கான்றத ஷேக்கிட்ட தான் கத்துக்கிட்டோம். அப்ப நாம யாருடைய அடிமைங்க? நம்ம ஷேக்நாயத்துடைய அடிமை. நாம ஷேக்குடைய அடிமையா வாழ்ந்தாலே போதும். நாம எப்போ லைலத்துல் கத்ர்னா இந்த இரவு மட்டும் இல்ல. ஏன்னா அபூ யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் பராத்துடைய இரவுல லைலத்துல் கத்ரை பெற்றுக்கிட்டேன்னாங்க. அன்னைக்கு தாலிம்ல சொல்லும்போது அபு அப்பாஸ் மிர்சி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க எனக்கு ஒவ்வொரு நாளுமே லைலத்துல் கத்ர்னாங்க. அவங்களுக்கு எங்க இருந்து ஒவ்வொரு நாளும் லைலத்துல் கத்ர் வந்துச்சு? சதா எப்போ நாம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சதாவும் நம்ம ஷேகுடைய அடிமையா வாழுவோமோ அந்த காலமெல்லாம் நமக்கு லைலத்துல் கத்ர் தான். நாம ஷேகுடைய அடிமை, ஷேகுடைய குலாம்ன்றது இந்த இரவுல நம்ம கல்புல அது ஒரு நிமிஷம், ஒரு வினாடி நான் இல்லை, என் ஷேக் தான் இதுல இருந்து என்ன ஆசிரியர், நான் என் ஷேகுடைய அடிமன்ற அந்த இதிரா கல்புல வந்துருச்சுன்னா அந்த இரவு நமக்கு லைலத்துல் கத்ர் ஆயிடும். நம்ம ஷேகுடைய அடிமையா வாழ்றதுதான் நமக்கான நோக்கம். அப்படிப்பட்ட உன்னத பாக்கியத்தை அல்லாஹ் தாலா நம்ம அனைவருக்கும் தரணும். ஷேகுடைய கையை கொடுத்துருக்கிறான், சஜாதாக்களோட தொடர்பை கொடுத்துருக்கிறான். ஆனாலும் கடிவாளம் கட்டி விட்ட குதிரை மாதிரி என்ன சைத்தா பின்னாடிதான் போய்கிட்டு இருக்கோம். சாயங்காலம் கூட இதுமா ஞாபகப்படுத்துறாங்க, குதிரைக்கு கடிவாளம் கட்டக்கூட மாட்டான். ஒரு குதிரை நிக்குது, அதுல கடிவாளம் கட்டுற மாதிரி சும்மா இப்படி ஆக்சன் மட்டும்தான் பண்றான், பண்ணிட்டு இப்படி இழுத்துக்கிட்டு போறான், அது பின்னாடியே போதிய நம்ம கடிவாளம் கட்டி அது போய் பழகிட்டதுனால சும்மா இப்படி கையை அசைச்சா கூட அது பின்னாடியே போயிருது. அது மாதிரி ஷைத்தான் நம்மளை கடிவாளம் கட்டி விட்டு அவன் பின்னாடி இழுத்துக்கிட்டு போயிட்டான். அதனால ஷேகுமார்கள் நமக்கு அதை கலட்டி விட்டதுக்கு அப்புறமும் நாம என்ன அந்த கடிவாளத்துக்கு கட்டி இருக்குன்ற நினைப்புல அவன் பின்னாடியே தான் போய்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஷேகுடைய இதை கொண்டு நாம அமல் செய்யாம ஷைத்தான் நம்மளை தடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். ஷேகுக்கான உண்மையான அடிமைகளாக, உண்மையான ஷேகுடைய உண்மை முரீதீன்களாக, ஷேக் நாயத்துடைய காதலர்களாக அல்லாஹ் நம்ம எல்லாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.